தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதத்திற்குண்டான ராசி பலன் அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இந்த புரட்டாசி மாசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு அவதரித்த மாசம் அப்படிங்கறதால இந்த மாசம் மகாவிஷ்ணுவுக்கு உகந்த மாசம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த புரட்டாசி மாசம் 4ஆம் தேதி மகா சிவராத்திரி வருது. அன்றைய தினம் குடும்பத்தோட போய் சிவாலயங்கள்ல இரவு தங்கி சிவபெருமான வணங்குனீங்கன்னா எப்பேற்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் நீங்கிரும். அன்றைய விடியல் அப்படிங்கிறது சூரிய உதயத்தை நீங்க ஆலயத்துல உட்காந்து பாத்தீங்க அப்படின்னாலே உங்களோட வாழ்க்கையோட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் தீரும். மாதிரி புரட்டாசி 5ஆம் தேதி மகளாய அமாவாசை, அதாவது இருக்கிற அமாவாசையிலே சிறந்த அமாவாசை அப்படின்னு சொல்லலாம். இந்த அமாவாசை தினத்துல குலதெய்வ கோயிலுக்கு போய் வணங்குங்க. முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை முறையா செஞ்சுட்டு அன்றைய தினம் ஏழைகளுக்கு நீங்க செய்யக்கூடிய அன்னதானம் அப்படிங்கறது ஒரு 108 கும்பாபிஷேகத்தை பார்த்த பலன் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுக்கும். அப்படிப்பட்ட பெருமை மிக்க இந்த புரட்டாசி மாசத்துல கிரகங்களோட பயிற்சி அப்படிங்கறதும் நல்லாவே இருக்கு. கிரகங்களோட ராஜா சூரியன் கன்னிராசியில இந்த மாசம் முழுக்க புதனோட வீட்டுல இருக்க போறாரு. செவ்வாய் துலா ராசியில சுக்கிரனோட வீட்டுல இருக்கார். புதன் கன்னிராசியில ஆட்சியாவும் உச்சமாவும் இருக்காரு. 13ஆம் தேதி துலா ராசிக்கு போறார். சுக்கிர பகவான் சிம்ம ராசியில இருக்கார். மாச கடைசியில 24ஆம் தேதி கன்னிராசிக்கு போய் நீசமடைகிறார். குரு பகவான் மிதுன ராசியில இருக்காரு. சில பேர் இந்த மாசத்துல குரு பகவானோட அதிசார பயிற்சி இருக்குன்னு சொல்லுவாங்க. அது கிடையாது. ஐப்பசி மாசம் 1ஆம் தேதி தான் குரு பகவானோட அதிசார பயிற்சி. அதோட பலன் அப்படிங்கறத உங்களுக்கு நான் தனியா ஒரு வீடியோல கொடுக்குறேன். சனி பகவான் மீனராசியில வக்கரம் அடைஞ்சிருக்காரு. ராகு கும்பராசிலையும் கேது சிம்ம ராசிலையும் இருக்காங்க. இதான் இந்த மாசத்துக்கு உண்டான கிரக அமைப்பு. இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கறத பார்ப்போம். விருச்சிகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த புரட்டாசி மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மற்ற கிரகங்கள் எல்லாம் ஏதோ எப்படியோ இருந்துட்டு போகுது. ஆனா ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகமான குரு உங்களுக்கு அஷ்டமத்துல போய் மாட்டிக்கிட்டதால ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டீங்க. காசு பண புழக்கமே இல்லை. என்னடா நம்மளை தவிர எல்லாத்துக்கிட்டையுமே காசு இருக்கா, நம்ம கிட்ட மட்டும்தான் இல்லையா, நம்ம எங்க என்ன தப்பு செய்யறோம்? காசு வருது, வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், சம்பளம் வருது, ஆனாலும் ஒவ்வொரு மாசமும் காசு பத்த மாட்டேங்குது. மத்தவங்க மாதிரி நான் ஒன்னும் ஆடம்பர செலவு கூட பண்றவன் இல்லையே, கை காசை எண்ணி தான் செலவு பண்றேன், இருந்தாலும் பத்த மாட்டேங்குது. ஏன் இப்படி பீட பிடிச்ச மாதிரி இருக்கு? 10 ரூபா சம்பளம் கம்மியா வாங்கினப்ப கூட நான் நிம்மதியா தானே இருந்தேன். இப்ப 10 ரூபா முன்னைய விட சம்பளம் கூட வாங்குறேன், ஆனாலும் பத்த மாட்டேங்குது, என்னதான் பிரச்சனை அப்படின்னு தெரியாம மன உளைச்சல் அப்படிங்கிறதையும் சேர்த்து பண உளைச்சல் அப்படிங்கிறதும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவுல ஆட்கொண்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். காசு 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 தான் பிரச்சனை, காசை தவிர எல்லாம் இருக்கு அப்படிங்கிற நிலைமை தான். போதாத குத்தத்துக்கு ராசிநாதன் செவ்வாய் விரைய வீட்டுல இருக்காரு. ராசிக்கு மட்டும் அவர் அதிபதி இல்ல, 6ஆம் வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. அப்படின்னாலும் 6க்கு அதிபதி 12க்கு வர்றது விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொன்னாலும் கூட பெருசா நமக்கு ஒன்றும் வெள்ளியே அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. ஆனா இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே வேலை செய்யும். 10 ரூபா காசு பணத்துக்கு இருந்த பஞ்சம் அப்படிங்கிறது இதுக்கு மேல இருக்காது. நீங்க பெருசா அதை நினைச்சு கவலைப்பட தேவையில்லை. அதுக்கு முக்கியமான காரணம் அஷ்டமத்துல இருக்கிற குருவோட சந்திரன் மாச தொடக்கத்திலேயே இணைகிறார். அப்படிங்கறதால குருச்சந்திர யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகமும் உங்களுக்கு செயல்பட போகுது. அதனால கொஞ்சம் கை பணத்தை எண்ணி செலவு பண்ணி இருந்தவங்க கூட 10 ரூபா நிம்மதியா செலவு பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு காசு பண புழக்கம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். நிறைய திருப்பம் அப்படிங்கிறது வாழ்க்கையில இருக்கும். இந்த விபரீத ராஜயோக அடிப்படையில எதிர்பாராத நல்ல வருமானம் அப்படிங்கிறது இருக்கும். 10 ரூபா காசு பணம் வர்றதால வீடு கட்டலாம், கட்டின வீட்டை புதுப்பிக்கலாம். வீடு கட்டி பாதியில நிக்குது, மீதி வேலையை முடிச்சு ஒரு வாடகை கிடைக்கு விட்டு 10 ரூபா வருமானத்தை சேர்க்கலாம். பூர்வீக சொத்து கேஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்கு, வம்பு வழக்குல இருந்தது, அது எல்லாம் சரியாயி தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாகும். இப்படி பல நன்மைகள் அப்படிங்கிறது இந்த மாசத்துல இருக்கு. நீங்க கவலைப்பட தேவையே இல்லை. அதோட 7க்கும் 12க்கும் அதிபதியான சுக்கிரன் தொழில் ஸ்தானத்துல 24ஆம் தேதி வரைக்கும் இருக்க போறாரு. அப்ப தொழில் ரீதியான வளர்ச்சி அப்படிங்கிறது நல்லா இருக்கும். குறிப்பா வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கும். வீட்டுல
மனைவி படிச்சிருக்காங்க, சும்மா தான் இருக்காங்க அப்படின்னா இப்போ அவங்க வீட்டிலேயே ஏதாவது ஒரு கைத்தொழில் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு ஏற்பாடு அப்படிங்கிறத பண்ணுவாங்க. இது மூலமாக உதிரி வருமானம் அப்படிங்கிறதும் குடும்பத்துக்கு வந்து சேரும். அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். பரவாயில்லடா, நம்ம காசு 10 ரூபா செலவானாலும் சம்பாதிக்கிறது, அவங்க காசை மிச்சப்படுத்தலாம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. அது மாதிரி உங்களோட ராசிக்கு 10வது வீட்டில் சுக்கிரன் இருக்கிறதால மனைவிக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. 7க்கும் 12க்கும் அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கார் அப்படிங்கிறதே ஒரு நல்ல அமைப்பு தான். ஏன்னா 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம். நான் ஏற்கனவே சொன்னேன், மனைவிக்கு வீட்டிலேயே ஒரு தொழில் வச்சு கொடுக்கலாம், இல்லை அவங்க ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அதில் பர்மனெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இது மாதிரி எல்லாமே இந்த மாசத்துல இருக்கு அப்படிங்கிறதால தாராளமாக நீங்கள் அதை செய்யலாம். அதே மாதிரி புரட்டாசி மாதம் 13ஆம் தேதி துலா ராசிக்கு புதன் வரார். அஷ்டமாதிபதி புதன் 12வது இடத்துக்கு வரார். அப்படிங்கிறப்ப 8க்கு அதிபதி 12க்கு வரார் அப்படின்னா அது விபரீத ராஜயோகம். அப்ப மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இந்த மாசத்துல உங்களுக்கு நல்லபடியா கிடைக்குது. அது மாதிரி கல்வி சம்பந்தமான விஷயங்கள், தொழில் சம்பந்தமான விஷயங்கள், இது எல்லாத்துலயுமே நல்ல முயற்சி இருக்கும். உங்களோட பிள்ளைகளுக்கு கல்வி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும். ஒரு சுமாரா மந்தமா படிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளைங்க கூட இதுக்கு மேல நல்லபடியா படிக்கும் அப்படிங்கிறதால கவலைப்பட தேவையில்லை. நிறைய சந்தோஷம் தரக்கூடிய தகவல்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நிறைய சொந்த பந்தத்துல எதிர்பார்த்த திருமண நிகழ்வுகள், சுப நிகழ்வுகள், இது மாதிரி எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி வீடு வாங்கறது, கட்டின வீட்டை பழுது பார்க்கறது, இந்த மாதிரியான அமைப்பு அப்படிங்கறதெல்லாம் இந்த காலகட்டத்துல நல்லபடியா நடக்கும். இது மாதிரி இந்த மாச கடைசியில சுக்கிரன் நீசமடைகிறார். 24ஆம் தேதி கன்னி ராசிக்கு, அதாவது ராசிக்கு லாப வீட்டுக்கு நீச்சம் அப்படிங்கிறத அடைகிறார். 7க்கும் 12க்கும் அதிபதியான சுக்கிரன் நீசம் அடைகிறார். அப்படிங்கும் போது நல்லதுதான். ஏன்னா 12ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கிறவரு நீசம் அடைஞ்சு பலம் இழக்கணும். அது நல்லதுதான். அப்பதான் உங்களுக்கு செலவு அப்படிங்கிறது கொஞ்சம் கட்டுக்குள்ள இருக்கும். கண்ணாவுனாலும் செலவாகுதுரா, இவ்வளவு நாளாலாம் இவ்வளவு செலவு இல்லை, நான் 5000 சம்பாதிச்சா கூட சந்தோஷமா தான் இருந்தேன், இப்ப 10,000 சம்பாதிக்கிறேன், 5,000 சம்பாதிக்கிறேன், அந்த 5,000 ரூபாயில எப்படி குடும்பம் ஓட்டணும் அப்படிங்கிறத நினைச்சு பார்த்தா பிரம்மாண்டமா இருக்கு. இப்ப அதை விட அதிகமா சம்பளம் வாங்குறேன், ஆனா குடும்பம் நடத்த முடியல. எங்கதான் காசு போகுது அப்படின்னு தெரியல, வர்றதுதான் தெரியுது, போறதே தெரியல அப்படிங்கிற உங்களுக்கு ரொம்ப மோசமா இருந்த செலவினங்கள் அப்படிங்கிறது இதுக்கு மேல குறையும். அது மாதிரி இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வக்கரத்துல இருக்காரு இல்லையா, மீனராசியில லேசா அவரு வேகம் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப இந்த சனியோட வேகம் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் நிறைய நன்மைகள் அப்படிங்கறது தான் கொடுக்க போகுது. ஏன்னா 5ஆம் இடத்துல சனி அப்படிங்கிறவர் லேசா வேகம் எடுக்க ஆரம்பிக்கிறார். அப்ப பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கறதுல சனி தன்னோட இயல்பை மாத்த போறாரு. பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லபடியா முடிச்சு கொடுப்பாரு. குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாம இருந்தவங்க எல்லாம் இதுக்கு மேல குலதெய்வ கோவிலுக்கு போகலாம். குலதெய்வத்துக்கு ஏதாவது பிரார்த்தனைகள் இருக்கு, ஒரு மொட்டை அடிக்கிறேன், காது குத்துறேன், ஒரு கிடா வெட்டுறேன், இந்த மாதிரி ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு ஏதாவது உதவி செய்யறேன், இந்த மாதிரி ஏதாவது நேர்த்தி கடன் இருந்ததுன்னா அது எல்லாத்தையுமே இந்த காலகட்டத்தில் நீங்க நிறைவேற்றுவீங்க. குலதெய்வம் வீட்டுக்கு வரப்போற ஒரு நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம். குலதெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறதும் இருக்கும். இந்த மாசத்துல 4ஆம் தேதி மகா சிவராத்திரி வருது. அன்றைய தினம் சிவாலயங்களுக்கு குடும்பத்தோட பிள்ளை குட்டிகளோட போய் இரவு நேரத்துல தங்கி சிவபெருமான மனசார வணங்கிட்டு ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. அடுத்த நாள் மகளாய அமாவாசை. அன்றைய தினம் குலதெய்வ கோயிலுக்கு போங்க, ஒரு பொங்கல் வச்சு வணங்கிட்டு வாங்க, மாவிளக்கு போட்டு வணங்கிட்டு வாங்க. குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வம் எல்லா தெய்வத்தை வணங்கலாம். முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை முறையா செஞ்சுட்டு 9 ஏழைகளுக்கு அன்னதானம் அப்படிங்கறத பண்ணுங்க. ரொம்ப வாழ்க்கை தலைகீழா மாறி ஒரு அற்புதமான யோக பலன்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய மாசமா இந்த புரட்டாசி மாசம் இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.